கடந்த பதிவில் எல்லாம் நாங்கள் பேசிக் இது பார்த்துருந்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு டாக்குமெண்ட் டைப் HTML தொடங்கி /HTML முடியும் வரைக்கும் அந்த இடைக்கில் எங்களுக்கு பேசிக் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் பேராகிராஃப் கொடுத்து நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ நாம் இதில் கொடுக்குறோம் படமாக அல்லது ஒரு டெக்ஸ்டாக பேராகிராஃப் ஏதோ கொடுக்குறோம். அது எந்த பக்கம் வரணும், லெஃப்ட் சைட் வரணுமா அல்லது ரைட் சைட் வரணுமா, சென்டருக்கு வரணுமா, இதை அப்படி நாங்கள் செய்கிறோன்னு பார்க்க போகின்றோம். அப்போ இந்த பி என்ற பாடிக்குள்ளே நான் பின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் அலைன்னு சொல்லி டைப் பண்ணுவீங்க. அலைன்னு டைப் பண்ணி ஈக்குவல் குவாட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எந்த பக்கம் வரணும், லெஃப்ட் சைட்டா ரைட் சைட்டா, அது கூட இது கொடுத்து குவாட்டேஷனை முடிச்சுட்டு மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு நான் இடைக்கில் கொடுக்குறேன். அதாவது அதில் இருந்த பேராகிராஃபை அழிச்சிட்டு, அது கடந்த பதிவில் பார்த்தது இல்லையா, அதை அழிச்சிட்டு நான் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு பிஏ முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததில் பி அலைன் ரைட் சைட்டோ சென்டர் ஏதோ உங்களோட விருப்பத்தை நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து நான் அதில் சென்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு தேவையான என்ன நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணி நீங்கள் அங்கால ஸ்லாஷ் போட்டு பிஏ முடிக்கலாம். இப்போ நான் அதையே காப்பி பண்ணிவிட்டு ரைட் சைடு கொடுக்க போனேன். முதல் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கோட்டேஷனுக்குள்ளே சென்டர் சைட்டுன்னு கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடுன்னு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், முதல் நான் கொடுத்துருந்தேன் லெஃப்ட் சைடில் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லெஃப்ட் சைடில் வேறு நம்ம கொடுத்துருந்தேன். பாருங்கள் இருக்குது. அதே இது அடுத்தது நான் கொடுத்துருந்தது மை செகண்ட் பேராகிராஃப் சென்டர் சைடில் வேறு நம்ம கொடுத்துருந்தேன். பேஜில் சென்டரில் வந்துருக்கு. மற்ற அனதர் பேராகிராஃப் வந்து ரைட் சைடில் கொடுத்தேன். இந்த ரைட் சைடில் இருக்குது. இதே இது இப்போ நான் அடுத்தது அந்த பாடிக்குள்ளே இருக்கிறத அழிச்சிட்டு வேறு ஒன்று கொடுப்போம். இப்போ நான் அதில் பி டைட்டில் ஈக்குவல் கோட்டேஷனுக்கு டைட்டில் வில் டிஸ்பிளே வென் மவுஸ் இஸ் ஓவர் ஒன் த பேராகிராஃப். அதாவது பேராகிராஃபில் அந்த மவுஸ் பேராகிராஃப்க்கு மேலே விழும்போது அதில் என்ன உங்களுக்கு ஓப்பன் ஆகணுமெண்டா டைட்டில் வில் டிஸ்பிளே வென் மவுஸ் இஸ் ஓவர் ஒன் த பேராகிராஃப் என்று டிஸ்பிளே ஆகணும் அதில் என்று இப்போ நான் கொடுத்துருக்குறேன். கொடுத்து ஸ்லாஷ் பண்ணி பிஏ அதை முடிச்சிருக்கேன். தொடங்கினதை முடிச்சிருக்கிறேன். பாருங்கள், இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். டைட்டில் வில் டிஸ்பிளே வென் மவுஸ் இஸ் ஓவர் ஆன் த பேராகிராஃப் என்று டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அது டிஸ்பிளே ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பேராகிராஃப், அதாவது கொஞ்சம் பந்தி இருக்கிற மாதிரி, வேர்ட்ஸ்கள் நிறைய இருக்குது, சென்டென்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு பேராகிராஃப் உண்டு நான் போட போகிறேன். இதில் பாடிக்கு கீழே நான் கொடுக்க போகின்றேன். அப்போ அந்த பாடிக்கு கீழே பார்த்திங்கன்னா பேராகிராஃபை தொடங்குறேன். ஸ்லாஷ் போட்டு பேராகிராஃபை முடிக்க போகின்றேன்.
தமிழ்லையும் கொடுக்க போகிறேன், ஆங்கிலத்திலையும் கொடுக்க போகிறேன். அதாவது ஏதாவது ஸ்டோரியில் இருந்து ரெண்டுமே, ஆங்கில ஸ்டோரி தமிழ் ஸ்டோரியிலேருந்து ஒரு பந்தியை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பேராகிராஃபில் வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கின்றேன். அதே போல் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்கின்றேன். இப்போ இதாண்ட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டும் பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்ல மண்டு தோணுது இல்லையா? தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று தோணுது. இடையில பிஆர்னு சொல்லி நாங்கள் பிஆர் தான் கேப்பு போடுவோம். பிஆர்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நாங்கள் பந்திகளை நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு நியூஸுக்கும் இப்போ பந்தியாக நியூஸ் டைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடைவெளி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதுதான் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் இது. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்.